வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மரக்குதிரை இந்த தலைப்புல இன்னைக்கு ஒரு சிறுகதை பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் தச்சு வேலை செய்பவன் மற்றும் இரும்பு வேலை செய்பவன் வாழ்ந்து வந்தனர். இவர்களுக்கிடையில் அடிக்கடி போட்டி ஏற்படும். தங்களில் யார் பெரியவன், யாருடைய வேலை சிறந்தது என்று இதற்கு தீர்ப்பு சொல்லுமாறு அரசனிடம் சென்றனர். அவர்கள் சொன்னதை கேட்ட அரசன், நீங்கள் இருவரும் உங்களது திறமையை நிரூபித்து காட்டலாம், அதன் பின்னர் நான் தீர்ப்பு கூறுகிறேன் என்றார். 10 நாட்களில் தமது திறமைகளை நிரூபிப்பதாக உறுதியளித்துவிட்டு அரசனிடமிருந்து இருவரும் விடை பெற்றார்கள். சில நாட்களுக்கு பின்னர் இரும்பு வேலை செய்பவன் அரசனிடம் வந்தான். பெரியதொரு மீனை அவன் எடுத்து வந்தான். இரும்பினால் செய்யப்பட்ட அந்த மீனை அரசன் பார்த்தான். இரும்பு வேலை செய்பவனும், அரசே, இந்த இரும்பு மீன் கப்பல் போல நீரில் ஓடக்கூடியது, அத்துடன் 1000 மூட்டை அரிசியும் இதில் ஏற்றலாம் என்று கூறினான். அதை கேட்ட அரசன் வியப்புற்றான். அந்த இரும்பு மீனை எடுத்து பரிசோதிக்குமாறு காவலர்களுக்கு உத்தரவிட்டான். எல்லோரும் கடற்கரைக்கு சென்றனர். மீன் கடலில் இறக்கப்பட்டது. என்ன அதிசயம்! இரும்பினால் செய்யப்பட்ட அந்த பிரம்மாண்டமான மீன் கப்பலை போல நீரை கிழித்து வேகமாக கடலில் ஓடியது. 1000 மூட்டை நெல்லையும் ஏற்றி ஓடியது. அதை கண்டு அரசன் மிகவும் மகிழ்ந்தான். பல பரிசுகளை இரும்பு வேலை செய்பவனுக்கு அளித்து பெருமைப்படுத்தினான். மறுநாள் மரவேலை செய்பவன் அரசனிடம் வந்தான். அவனது தோளில் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு அழகிய சிறிய மரக்குதிரை இருந்தது. அரசனை பணிவுடன் வணங்கிவிட்டு குதிரையை இறக்கி அரசன் முன்னால் வைத்தான். இதுதான் உனது திறமையா? பொம்மை குதிரை போல் இருக்கிறதே என்று அரசர் கேட்டார். ஏளனமாக சிரித்தார்கள். பரிசு இரும்பு வேலை செய்பவனுக்கே என்று சபையில் உள்ளோர் தமக்குள் பேசிக்கொண்டனர். அவசரப்படாதீர்கள், இதோ எனது குதிரையை பாருங்கள் என்று சபையோரை பார்த்து மெதுவாக கூறினான். பின்னர் அந்த மரக்குதிரையில் இருந்த 3 விசைகளை காட்டினான். முதலாவது விசையை அழுத்தினால் நிலத்திலேயே வேகமாக ஓடும் எனவும், 2வது விசையை அழுத்தினால் வானில் பறக்கும் எனவும், 3வது விசையை அழுத்தி விரும்பிய இடத்தில் இறங்கலாம் என விவரித்தான். அதை கேட்டு எல்லோரும் ஆச்சரியத்தில் மூழ்கினார்கள். சபையில் இருந்த இளவரசன் வர்மன் குதிரையை இயக்க விரும்பினான். தந்தையிடம் அனுமதி கேட்டான். அரசனும் சம்மதித்தான். வர்மன் விரைவாக ஓடிச் சென்று குதிரையின் மேல் ஏறி அமர்ந்தான். ஆவலுடன் மரக்குதிரையில் 2வது விசையை அழுத்தினான். குதிரை விர் என்று வானில் எழுந்து பறந்தது. வானில் நீண்ட நேரம் பறக்க விரும்பி 2வது விசையை பலமாக அழுத்தினான். வாயு வேகத்தில் விண்ணில் குதிரை பாய்ந்து ஓடியது. வெகு நேரமாக பறந்ததால் களைப்புற்ற இளவரசன் மீண்டும் தரையிறங்க விரும்பினார். 3வது விசையை அழுத்தினான். குதிரை வேகமாக தரையிறங்கியது. ஆனால் அழுத்தும் முன் இறங்கும் இடம் பற்றி தீர்மானிக்காததால் வேறு ஒரு நாட்டில் இறங்கிவிட்டார். களைத்திருந்த இளவரசன் சற்று முற்றும் பார்த்தார். தூரத்தில் ஒரு மலையடிவாரத்தில் மாளிகை ஒன்று தெரிந்தது. குதிரையை தூக்கி தோளில் வைத்தவாறு வேகமாக மாளிகை நோக்கி நடந்தார். சத்தமில்லாமல் உள்ளே நுழைந்த வர்மனின் கண்களில் அழகிய பெண் ஒருத்தி தென்பட்டாள். தங்க நிற கூந்தலை உடைய அவள் ஒரு நாட்டின் இளவரசி. யார் நீ என்று கடுமையான குரலில் கேட்டாள். தன்னை பற்றி விவரம் முழுவதையும் சொன்னார் இளவரசன். இளவரசி தனது கதையை கூறினாள். இங்கிருந்து 7 கடல்களுக்கு அப்பால் உள்ள நாட்டின் இளவரசி நான். என்னை ஒரு பயங்கரமான சூனிய கிழவி தூக்கி வந்து சிறைப்படுத்தி வைத்திருக்கிறாள் என்று பரிதாபமாக சொன்னாள். இளவரசி, கவலைப்படாதே, கொடியவளான சூனிய கிழவியை கொன்று உன்னை விடுவிப்பேன் என்று அவளுக்கு ஆறுதல் சொன்னான் இளவரசன். சிறிது நேரம் கழிந்தது. சூனியக்கார கிழவி வேகமாக மாளிகைக்குள் திரும்பினாள். சுற்றுமுற்றும் பார்த்தாள். யாரோ ஒரு அந்நியன் எனது வீட்டுக்குள் புகுந்து விட்டான். அவன் யார் என்று கோபத்துடன் கேட்டாள். இளவரசியை அடித்து துன்புறுத்தினாள். அதே நேரம் மரக்குதிரையில் அமர்ந்திருந்த இளவரசன் வேகமாக அதை இயக்கி பொல்லாதவளான சூனியக்காரியின் தலைமேல் மோதினான். சூனியக்காரி நிலை தடுமாறி கீழே விழுந்தாள். வர்மன் அவளை தன் வாளால் வெட்டி கொன்றான். இளவரசியை விடுவித்துக் கொண்டு அவளது நாட்டுக்கு சென்றான். தமது மகள் மீண்டும் தமக்கு கிடைத்ததால் அந்த நாட்டு அரசனும் அரசியும் மிகவும் சந்தோஷப்பட்டனர். இளவரசனுக்கே தனது மகளை மணமுடித்து நாட்டில் பாதியும் கொடுத்தான் மன்னன். சில நாட்களில் இளவரசியையும் அழைத்து கொண்டு தனது நாட்டிற்கு திரும்பினான் இளவரசன்.
வெகு நாட்களாக இளவரசன் திரும்பாததால் நாடே சோகத்தில் மூழ்கியிருந்தது. இளவரசன் காணாமல் போனதற்கு மரக்குதிரைதான் காரணம் என்று சொல்லி மரவேலை செய்பவன் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தான். திடீரென்று இளவரசன் நாடு திரும்பியதால் எல்லோரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். இளவரசியின் அழகில் எல்லோரும் மயங்கினார்கள். இளவரசன் நடந்ததையெல்லாம் கூறினான். சிறையில் வாடிய மரவேலை செய்பவன் விடுவிக்கப்பட்டான். அவனுக்கு பெரும்பொருள் பரிசாக அளிக்கப்பட்டது. இரும்பு மீனை விட அவனது மரக்குதிரை சிறந்தது என மன்னன் தீர்ப்பளித்தான். மரவேலை செய்பவனை தனது அரண்மனையிலேயே வேலைக்கு அமர்த்தினான். அதன் பின்னர் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கணேஷ் சேதுராமலிங்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் செய்து எனக்கு ஊக்கமளியுங்கள். நம்மை இணைத்த இயற்கைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.